கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 86 வசனம் 7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, துயரங்கள் வாழ்க்கையில் வருவது இயல்பு. பல நேரங்களில் நாம் துயரமே கொள்ளக்கூடாது என்கின்றதான எண்ணம் நமக்குள்ளாக தலை தூக்க ஆரம்பிக்கிறது. துயரம், கோபம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருகின்ற குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம், அந்த துயரமோ அல்லது கோபமோ நம்ம எந்த தளத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்களை பார்க்கும் பொழுது, கோபம் கொள்ளும் பொழுது அந்த கோபத்தின் மூலமாக என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செயல்பட ஆரம்பிக்கும் போது பலவிதமான துன்பங்களை அவர்கள் வருவித்து கொள்கிறார்கள். அதே வண்ணமாக துயரங்கள் வரும் பொழுது, துயரத்தின் நேரத்தில் என்ன செய்வோம் என்று தெரியாததினாலே அவர்கள் துயரத்தில் தங்களுக்கு தீங்கை தாங்களே வருவித்து கொள்கிறார்கள். அதன் மூலமாய் ஏன் ஒரு சிலர் தங்களுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அந்த துயரம் அதன் மூலமாக அவர்கள் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் எல்லாம் வந்து அவர்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கி போட்டு விடுகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு துயரம் வருகிறது இயல்பு. ஆனால் துயரம் வரும் பொழுது தாவீது சொல்லுகின்றார், நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, லாசருவை குறித்து சொல்லும் பொழுது நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீர் சிநேகிக்கிறவன், கடவுளால் சிநேகிக்கப்படுகின்ற ஒரு மனிதன் எப்படி வியாதியாக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்பதை காட்டிலும், கடவுளால் சிநேகிக்கப்படுகிற மனிதனுக்கு வியாதி வரும்பொழுது அந்த வியாதியின் நேரத்தில் கடவுள் அவன் வாழ்க்கையில் என்ன பங்களிக்கின்றார், கடவுள் அந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றார், அதுதான் மிக முக்கியம். அதே வண்ணமாகத்தான் இந்த இடத்துல தாவீது சொல்லுகின்றார், நான் துயரப்படும் பொழுது உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் துயரப்படும் பொழுது, என் வாழ்க்கையில் துயரங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், அப்பொழுது நீர் என்னை கேட்டருளுவே. என் துயரத்திற்கான காரணத்தை கேட்டு நான் என்ன காரியத்தை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேனோ அந்த காரியத்தை கடவுள் என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். ஆகையால் எனக்கு துன்பங்களும் துயரங்கள் வரும் பொழுது அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். உம்மை நோக்கி நான் பார்க்கும் பொழுது நீர் எனக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, துயரத்தை பார்த்து, கவலையை பார்த்து அஞ்சுகிறவர்களாகவோ, கவலைப்படுகிற நேரத்தில், துயரம் வருகின்ற நேரத்தில் பயந்து போகிறவர்களாகவோ, அல்லது நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆவிலே நொறுங்கி போய் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறவர்களாக இல்லாமல், துயரத்தின் நேரத்தில் கடவுளை நோக்கி பாருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக அவர் அளிக்கிறதான ஆறுதல், சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். கடவுள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த துன்பத்தின் நேரத்தில், இந்த துயரத்தின் நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை தொடர வேண்டும், அழகாக ஆண்டவர் போதிப்பார். இன்னும் கர்த்தருடைய தாசன் தாவீது சொல்லுவார், என் உள்ளத்தில் விசாரங்கள், கவலைகள் பெருகையில் நீர் அளிக்கின்ற ஆறுதல்
என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் ஆத்துமாவை தேற்றுகின்ற ஆண்டவராய் தம்முடைய ஆறுதல் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியான கிருபைகளை நம்முடைய கடவுள் தருகிறார். ஆகையினால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த துயரங்கள், தொல்லைகள், துன்பங்கள் அனுமதிக்கப்பட்டது என்று கேள்வி கேட்கிறவர்களாய் அல்ல, நான் துயரப்படுகிற நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுங்கள். தேவன் அருளுகிற சமாதானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துயரத்தின் நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அளித்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.